முருகப்பெருமானுக்கு சுருட்டு படைத்து வழிபாடு. முருகன் சுருட்டு புகைப்பாரா? எந்த ஒரு இறை வழிபாடும் காரண காரியங்கள் இல்லாமல் செய்வதில்லை. அந்த வகையில் முருகனுக்கு சுருட்டு நைவேத்தியமாக படைக்கும் நடைமுறை புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் உள்ள மலை மீது அமைந்துள்ள முருகன் கோவிலில் இன்றும் உள்ளது. வயலூரில் அருணகிரிநாதருக்கு காட்சி தந்த முருகன் விராலிமலைக்கு வர சொல்லியதால் இங்கு அருணகிரிநாதர் வந்துள்ளார். வயலூரில் இருந்து கிளம்பிய அருணகிரிநாதர் முருகப்பெருமான் சொன்ன விராலிமலை எங்கிருக்கிறது என்று வழி தெரியாமல் தவிக்கவே வேடன் ரூபத்தில் முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதருக்கு வழிகாட்டி அழைத்து வந்தாராம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த தலம் விராலிமலை தலம். வயலூரில் ஓம் என்று நாவில் எழுதி திருப்புகழ் பாட வைத்த முருகப்பெருமான் இந்த விராலிமலை தலத்தில்தான் அருணகிரிநாதருக்கு அஷ்டமா சித்தி, அதாவது கூடுவிட்டு கூடு பாயும் வித்தை வழங்கியுள்ளார். இங்கு பல காலம் தங்கியிருந்த அருணகிரிநாதர் இங்குள்ள முருகனை தன் திருப்புகளில் உருகி பாடியுள்ளார். இந்த ஆலயத்திற்கு பல பெருமைகள் உண்டு. திருவண்ணாமலைக்கு ஈடாக ஏராளமான ஞான சித்தர்கள் தவம் செய்த மலை. திருவாரூர் தட்சணாமூர்த்தி அடியார்களுக்கு இறைவனே அப்பம் தந்த தலம். ஜனகர், ஜனந்தர், ஜனாதனர், ஜனத்குமாரர் நால்வருக்கும் தியானம் செய்த போது முருகனை தோன்றி அருள் தந்த திருத்தலம். இக்கோவிலில் ஒரு காலத்தில் நடந்த திருப்பணியில் கரப்பமுத்து என்ற பக்தர் ஈடுபட்டார். ஒரு நாள் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. அருகில் இருந்த நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஆற்றை கடக்க முடியவில்லை. முருகனை பிரார்த்தித்தார். குளிர் தாங்காமல் சுருட்டு ஒன்றை பற்ற வைத்தார். அப்போது அவர் அருகே ஒருவர் நடுங்கியபடி வந்து நின்றார். அவர் மீது இறக்கப்பட்ட கரப்பமுத்து, உங்களுக்கும் சுருட்டு வேண்டுமா என கேட்டார். வந்தவரும் சுருட்டை வாங்கி கொண்டார். அந்த நபர் கரப்பமுத்துவுக்கு ஆற்றை கடக்க உதவி செய்தார். பின்னர் காணாமல் போய்விட்டார். கரப்பமுத்து கோயிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்த போது அவர் முன்னால் சுருட்டு இருந்ததை கண்டு அதிர்ந்தார். கரப்பமுத்து நடந்தவற்றை கூற அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். அன்று முதல் மாலை வேளை பூஜையில் முருகனுக்கு சுருட்டு நைவேத்தியமாக படைக்கும் பழக்கம் ஏற்பட்டுவிட்டது. இடைக்காலத்தில் புதுக்கோட்டை மகாராஜா இப்பழக்கத்திற்கு தடை விதித்தார். அவர் கனவில் தோன்றிய முருகன், எனக்கு சுருட்டு படைப்பது மற்றவருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை வளர வேண்டும் என்பதற்கு தானே தவிர புகைக்கும் பழக்கத்திற்கு முக்கியத்துவம் தருவதற்காக அல்ல. துன்பப்படும் ஒருவனுக்கு ஏதோ ஒரு வழியில் உதவி செய்ய வேண்டும் என பக்தர் விரும்பினார். அதற்காகவே அவர் தந்த சுருட்டை தகுதியற்றதாயினும் அன்புடன் ஏற்றுக்கொண்டேன். இப்பழக்கம் தொடரட்டும், தடை செய்யாதே என்றார். அதன் பிறகு இன்று வரை இப்பழக்கம் இருக்கிறது. இந்த சுருட்டை பிரசாதமாக பெற்று வீட்டில் கொண்டு வைக்கின்றனர். இறைவனுக்கு என்ன படைக்கிறோம் என்பது முக்கியமில்லை, பக்தியும் அன்புமே முக்கியம் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்த கோவிலில் கார்த்திகை விரதம் இருத்தல், ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தல் என்பது அதிக அளவில் நடக்கிறது. அந்த வகையில் ஆடி கிருத்திகையில் இங்கு பக்தர்கள் பலரும் அன்னதானம் வழங்கி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள்.